ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல். இந்த பிளாக் ஹேர் ஆயிலை நீங்கள் வெறும் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு முக்கியமான ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது சேர்க்கறதுனால முடி எப்போவுமே நல்ல வேர்கள்ல இருந்தே கருமையாக வளர்கிறதுக்கும், இருக்கிற அந்த கிரே ஹேரை நல்ல கருகருன்னு மாற்றவும், இளநரைகள் வராமல் கட்டுப்படுத்தி முடி நல்ல திக்காக க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். இந்த நிறம் நல்ல தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது பெர்மனெண்ட்டாகவே நிறைய முடிகளில் பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் எப்போல்லாம் வெள்ளை முடிகள் வெளியில் தெரியுதோ அப்ளை பண்ணி விட்டாலே போதும். ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டேயாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் டே போடுற மாதிரி உடனே ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ டைம் இருக்கோ 2-3 நாள் கழிச்சு கூட முடி அலசிக்கலாம். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெரி நைஸ்டி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஹேர் டேக்கு ஒரு 2 பொடியை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் முதல்ல நான் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா திரிபலா பொடி. திரிபலா பொடி 3 பொருளோட கலவை. இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஆட் பண்ண போகிறது 1 ஸ்பூன் மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணாதீங்க. நார்மலாக விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் பொடி, மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. திரிபலா சூரணம், அதாவது நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இது 3 சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த திரிபலா பொடி. இந்த திரிபலா பொடியோட பெனிஃபிட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஹேர் ஆயில் இதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கேல்ப்பை நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும், வளர்கிற முடி நல்ல ஃபாஸ்ட்டாக வளரவும், முடியோட அடர்த்தி அதிகரிக்கவும், நல்ல கருமையான ஒரு முடி வளர்ச்சிக்குமே சப்போர்ட் ஆகும். இது ஒரு முக்கியமான ஒரு ஆயுர்வேத மூலிகைன்னே சொல்லலாம். இப்போ இந்த 2 பொடியும் வறுத்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க்காக கருப்பாக மாறுற வரையும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே திரிபலா பொடியில் நமக்கு கடுக்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மாதிரி கட்டியாகிடும். ஸோ நல்லா உடச்சி விட்டு இந்த மாதிரி கட்டி கட்டி ஆகிறத நல்லா உடச்சி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுடரோட கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். டர்மரிக் ஆட் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகுமான்னு யோசிக்க வேண்டாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு கருப்பாக மாறின பிறகு ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன், இரிட்டேஷன் மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. ஏதாவது அலர்ஜி இருந்தாலும், டேண்ட்ரஃப்னால புண்கள் மாதிரி வந்திருந்தாலும் ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். இந்த பொடிகள் 2மே நல்லா வறுப்பட்டு இந்த அளவுக்கு நல்லா டார்க்காக நல்ல கருப்பாக மாறிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். இது கூட இன்னும் ஒரே ஒரு பவுடர் மட்டும் ஃபைனலாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடி கூட நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறது 1 ஸ்பூன் காஃபி பவுடர். காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் சேர்த்து வறுக்கும் போதே கடைசியாகவும் சேர்க்கலாம். பட் கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடும் அதில் காஃபி பவுடர் சேர்க்கும்போது, சூடாக இருக்கும்போது சேர்க்கும்போது. அதனால தான் தனியாக இந்த பவுடரை எடுத்துகிட்டு இது கூட சேர்ந்து கலந்துக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிளாக் பவுடர் நம்ம வறுத்தது கூட காஃபி பவுடரும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பவுடரை ஒரு டபுள் பாயிலிங்கில் சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது 2 ப்ராசஸில் பண்ணலாம். நீங்கள் டபுள் பாயிலிங்கில், அதாவது சுடு தண்ணியில் மேலே வச்சு ஹீட் பண்ணி எடுத்த ப்ராசஸும் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா வெயிலில் வச்சு எடுத்தால் கூட ஓகே. ஒரு 2-3 நாளைக்கு நல்லா வெயிலில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இது அப்படியே நான் டபுள் பாயில் பண்ணுறதுனால இந்த பொடியை ஒரு கிணத்துல சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்க்க போகிற ஆயில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆயில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லுவோம். கண்டிப்பாக கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். முடி சீக்கிரமாக கொட்டுற பிரச்சனை இருந்தாலும், வளர்கிற முடி ஹெல்த்தியாக இல்லாமல் பாதியிலே உடையுது, முடி திக்காக வளர மாட்டேங்குதுனாலுமே இந்த கடுகு எண்ணெய் ரொம்ப ஹெல்ப் ஆகும். முடியை நல்ல கருப்பாக வேர்க்கால்கள்லேருந்தே மாற்றும். ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால புது முடி வளர்ச்சியும் தூண்டக்கூடியது. ஹேர் நல்லா ஸ்மூத்தாக மெயின்டைன் ஆகும், முடியில் வறட்சி இருக்காது. இந்த மாதிரி மஸ்டர்ட் ஆயிலுக்கு நிறைய பெனிஃபிட் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ கடுகு எண்ணெய் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேங்காய் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2மே சேர்த்து நம்ம டைல்யூட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த தேங்காயும் கடுகு எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆயிலை டைரெக்டாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாமல் நம்ம டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஆல்ரெடி கொஞ்சமாக தண்ணி வச்சு லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன்.
இதில் வந்து இந்த கிண்ணத்தை அப்படியே வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஹீட் பண்ணாலே போதும். நல்லா சுடு தண்ணியில் வைக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஆனால் அந்த தண்ணி வந்து உள்ளே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓவர் பாயில்டு ஆனாலும் உங்களுக்கு வந்து இது உள்ளெல்லாம் தண்ணி தெறிக்கிற மாதிரி இருக்கும். ஆயிலில் வந்து தண்ணி படாத மாதிரி லைட்டாக வந்து சிம்மில் வச்சுட்டே வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணாமல் கூட நீங்கள் இந்த ஹேர் ஆயில், அதாவது நம்ம சேர்த்து அந்த கடுகெண்ணையும் தேங்காய்னையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுல் அப்படியே வந்து நீங்கள் இது சன்லைட்டில் வச்சு எடுக்கலாம். வெயிலில் ஒரு 2லேருந்து 3 நாள் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணலாம். நல்லா வந்து சன்லைட் பட்டு இந்த ஆயில் இந்த பொடியோடு கலந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் இந்த மாதிரி பவுடரை நீங்கள் கலந்து வச்சு அப்ளை பண்ணும்போது இது கொஞ்சமே உங்களுக்கு வந்து ஆயில் அதிகம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக முடியில் கவர் பண்ணிக்க போகிறீங்க இந்த பவுடர் வச்சுன்னா கொஞ்சம் திக்காகவே ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து அப்படியே பூசிட்டு விட்டுடலாம். க்ரே ஹேர் தெரியும் போதெல்லாம் அப்படியே வந்து கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்புறப்ப ஹேர் டே போட டைம் இல்லாதப்போ இந்த ஒரு ஹேர் டே பவுடரோடு இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணதை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா வெளியில் வந்து அந்த உங்களுக்கு க்ரே ஹேர் வந்து தெரியவே தெரியாது. நல்ல பிளாக்காக கவர் ஆகிடும். ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு ஒட்டவும் செய்யாது. அதாவது திக்காக மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். அதனால் சீக்கிரமாக அந்த எண்ணெய் பிசுப்பும் அதிகமாக ஒட்டாது. பட் ரெகுலராக அப்ளை பண்ணுற ஹேர் ஆயில் மாதிரி போடும்போது இந்த மாதிரி ஆயிலியாக வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிடுங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டான ஷாம்பு, ஆர்கானிக் ஷாம்பு வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது க்ரே ஹேர்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருமையாக மாறுறதுக்கும் ஹெல்ப் ஆகும். வளர முடியும், நல்ல கருகருன்னு வளரும். அப்ளை பண்ணிவிட்டு உடனே கண்டிப்பாக வாஷ் பண்ணாதீங்க. ஒரு நாளாவது கேப் விடுங்க. இல்லை நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண போகிறீங்கன்னா. இல்லாட்டி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம். தடவின பிறகு உடனே வாஷ் பண்ணணுன்ட்டு இல்லை. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் கூட தலையை அலசிக்கலாம். இந்த பவுடர்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் இதை நல்லா ஊறின பிறகு ஆயில் இந்த பொடி நல்லா இன்ஃப்யூஸ் ஆன பிறகு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ஹேர் டே ஆயில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். க்ரே ஹேருக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாகவும் இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க ஜேடி நாயஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.